ஏத்தே ஏன் இப்படி பேசுறிய? சரோஜா என்ன பண்ணுவா? அவளுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்திருக்கு. அதுக்கு கல்யாணத்துக்கு போனதுதான் காரணம்னு சொல்றிய? எம்மா அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேய், சரியாயிரம், வருத்தப்படாதுங்க. நல்லா அடிச்சுக்கிட்டோம். அதானே நம்மளுக்கு வேணும். அவ பிள்ளை உண்டானதுல இருந்து இந்த அம்மாக்கு மாலை என்ன மரியாதை என்ன? இப்பதானே மைனியோட உண்மையான குணம் வெளியே வருது. இவ்வளவு நாளா ஒரே நடிப்பு. ஆமாக்கா, நம்மளுக்கு கூட அவ்வளவு மரியாதை கொடுக்கறது கிடையாது இப்பெல்லாம். ஏனையா எனக்கு ஆஸ்பத்திரியில பார்க்க வந்துட்டு பேசாம போனவ பத்தியில இந்த அம்மாக்கு ரொம்ப தான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தாவ. ஆமா செல்லம்மா, இன்னைக்கு ரெண்டு பேரும் குடுமி பிடி சண்டை போட போறவ நம்மள பார்த்து ரசிப்போம். சரிக்கா. கவனிக்க முடியாதவே எதுக்கு கூட்டிட்டு போனா? எம்மா அப்படி பார்க்க போனா அதுக்கு காரணம் நீங்க தான்மா. நீங்களும் அப்பாவும் பிரியங்காவும் வந்து அங்க பிரச்சனை பண்ணலன்னா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். சரோஜாக்கோ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நீங்க வந்து பிரச்சனை பண்ணதுனாலதான் யாரும் கவனிக்க முடியலம்மா. நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். வீட்டுல இருந்தவங்களும் மைனாவையும் அவங்க அம்மாவையும் சமாதானப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. அதனால யாராலையும் பார்த்துக்கிட முடியலம்மா. நீங்க செஞ்சதுதான் இப்ப பெரிய தப்பு. நீங்க அப்படி பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா எல்லாம் சரியா இருந்திருக்கும். சரோஜாக்கோ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. சரோஜாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தாம்மா காரணம். அங்க பாரு, இவனோட மாமியாருக்கு அவன் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த மாய்க்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருந்தா என்ன? சண்டை முத்தி ரெண்டு பேரும் அடிபிடி போட்டு போவேன்னு நினைச்சேன். எதுவுமே நடக்காது போல தெரியுது. இருங்கக்கா, பொறுமையா வேடிக்கை பார்ப்போம். மத்தவங்க மேல நீங்க பழி போடாதீங்க. ஆமத்தே, என் புருஷன் சொல்றதெல்லாம் உண்மைதான்.
சரோஜாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட சண்டைக்கு வாங்க. நான் என்ன செஞ்சேன்? என் வீட்ல இருக்க வரைக்கும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கா? வெளிய போன இடத்துல தான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. நீங்க அந்த மைனப்ல நல்லா வாழக்கூடாதுன்னு தானே அங்க வந்து பேசி அவ வாழ்க்கையை கெடுத்து விட்டிய. அதுதான் இப்போ நம்ம சரோஜாவை பாதிச்சிருச்சு. அவளுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீங்களும் மாமா வந்தாத்தே காரணம். நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு செஞ்சுட்டு என் மேல பழி போடுறீங்களோ? அவளுக்கு இப்படி ஆனதுக்கு அவதான் முத காரணம். ரெண்டாவது அவ அம்மா காரணம். மூணாவது அந்த குடும்பம் காரணம். அவ வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, யாரையும் சும்மா விட மாட்டேன். சரோஜா குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு நாங்க எல்லாரும் உங்களுக்கு சும்மா விட மாட்டோம். என்ன கமரி என்கிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கிறீ என்ன? வேணும்னே சண்டைக்கு வார்த்தை கட்டிட்டு வாரியா? நானே வயித்தச்சல நின்னுட்டு இருக்கேன், வாய் மூடிட்டு இருந்துரு. நானும் வயிற்றுச்சல்ல தான் இருக்கேன், நீங்களும் வாய மூடிட்டு இருங்க. அவளுக்கு இப்படி ஆன காரணமே இவ பேசியதான் வேடிக்கையா இருக்கு. ஆமா, என்ன வார்த்தைக்கு வார்த்தை அவ கல்யாணம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவ. பிரியங்கா என்னாச்சுமா? அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்ல நின்றுச்சா? மம்மி உங்களை காணணும்னு நான் டாடி கிட்ட கேட்டேனா, டாடி ஒழுங்கான பதிலே சொல்லவே இல்லை. மம்மி வீட்டில் தாம்மா இருப்பான்னு அப்புறமா வந்து தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு மம்மி. ஊரெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு நான் டாடி மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அப்புறம் போலீஸோட மண்டபத்துக்கு போனோமா, அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிச்சு மம்மி. என்னது கல்யாணம் முடிஞ்சிட்டா? கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிருக்கலாம்ல பிரியங்கா. நான் தான் இங்க இல்ல, நீ யாரும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிட்டே பிரியங்கா. மம்மி மாப்பிள்ள தாலி மட்டும் தான் கட்டினாரு, அப்புறம் உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னமா சொல்றா? கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமா மம்மி கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க போய் நின்று பிரச்சனை பண்ணோமா, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இந்த மைனாவோட அம்மா டாடிக்கு ரெண்டாவது வைஃப்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாங்க மம்மி. அப்படியே பிரியங்கா, இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சே, இவ்வளவு பட்ட இந்த பொம்பளை திரும்பவே இல்லையே. பேய்கிட்ட அடி வாங்கியாச்சு, கரடிக்கிட்ட மிதி வாங்கியாச்சு, அப்ப கூட இந்த பொம்பளைக்கு புத்தி வரலையே. கல்யாணம் நின்னவனே என்ன மாதிரி சந்தோஷப்படுது, துள்ளியில குதிக்குது. இந்த பொம்பளை கூட சேர்ந்ததுனால தான் நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதியா வீட்டுல இருந்திருக்கலாம். சரி, இது கூட சேரவே கூடாதுப்பா. முதல்ல நம்ம வீட்டுக்கு ஓடிடணும். என் புருஷனும் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காவளோ தெரியல. செல்லம்மா கேட்டியா? கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை வேணா கூட்டிட்டு போயிட்டாவலாம். நம்மளே இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திடணும்னு நினைச்சுதானே வேக வேகமா வந்தோம். ஆனா இங்க அதை விட பெரிய விஷயம் நடந்திருக்கு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டானா. ராசாத்தி அக்கா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான்க்கா நடக்கும். நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது. ஆமா செல்லம்மா, நம்மள வந்து நிறுத்தி இருந்தா கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறுத்தி இருப்போம். அப்புறம் அவ மவளுக்கு வேற ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இருந்திருப்பா. இப்ப பாத்தியா தாலி கட்டினதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்காவ. இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லம்மா. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அடுத்தவங்க குடும்பம் நாசமா போனதை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுத்தி இந்த பொம்பளை. பேயி என்னைய மட்டும் தப்பிக்க விட்டுட்டு இந்த பொம்பளை பிடிச்சி வச்சிருக்கணும். இதை விட்டதே தப்பு. ராசத்தேக்கா, உங்களுக்கு எல்லாமே நினைச்சபடி சந்தோஷமா நடந்துட்டு இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது வேஸ்ட் தானக்கா. நான் என் வீட்டுக்கு போறேன். செல்லம்மா, என் புருஷன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போ. இல்லக்கா, நான் போய் என் புருஷனையும் பிள்ளையும் பார்க்கணும். மத்தவிய புருஷன் மாதிரியா என் புருஷன் என்னையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்பாவ. நான் போய் அவரை பார்த்துட்டு ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு பிறகு வரேன்க்கா. திமிரு பிடிச்சவா எப்படி குத்தி காமிச்சு பேசிட்டு போறா பேர். இவ புருஷன் நல்லவனா, என் புருஷன் மோசமானவனா? அவர் இவளை தூக்கி போட்டு மிதிச்சதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது போல்க. ரொம்ப நடிப்பாதான் இருக்கு. என் பிள்ளைக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு இப்படி ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டிய? அங்க இருந்து வரும்போது என் கூட நல்லா தானே வந்தா, இப்போ உடனே வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கா. உங்க வீட்டுல எதுவும் சாப்பிட்டாலோ? யாருக்குமே அந்த பொம்பளை சரியில்லை, அதை கலந்து கொடுத்துருச்சு இதை கலந்து கொடுத்துருச்சுன்னு சொன்னியே. வந்த உடனே அவளுக்கு எதையும் கலந்து கொடுத்துட்டாவளோ? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சுல எதுவும் பேசாதீங்க. அவன் என் வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. வந்து நின்ன இடத்துல வயிற்று வலி நீங்க வந்து படுத்துக்கிட்டா. அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு.
எதனால